உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் ஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐரோப்பாவின் முக்கிய நாடான ஜெர்மனி முன்வைத்துள்ள விமர்சனம் சர்வதேச அரசியலில் பெரும் புயலை கிளப்பியும் இருக்கின்றது. வடக்கு ரைன் வெஸ்ட்பாசியாவில் உள்ள மார்க்ஸ்பெர்க் நகரில் மாணவர்களிடையே உரையாற்றிய ஜெர்மனி அதிபர் அமெரிக்காவின் போர் உத்திகள் குறித்து மிகவும் காட்டமான கருத்துக்களை பகிர்ந்தும் இருக்கின்றார். குறிப்பாக ஈரானுடன் தற்போது நடைபெற்று வரும் இந்த போரில் இருந்து முறையாக வெளியேறுவதற்கு அமெரிக்காவிடம் எந்தவிதமான தெளிவான உத்திகளோ அல்லது திட்டங்களோ இல்லை என்று அவர் பகிரங்கமாக சாடியும் இருக்கின்றார். ஈரானிய தலைமையின் வியூகங்களால் ஒட்டுமொத்த அமெரிக்க தேசமும் ஒன்று உலக நாடுகள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. ஈரானியர்களின் போர் திறன் மற்றும் ராஜதந்திரம் குறித்து வியப்பினை வெளிப்படுத்திய அதிபர், ஈரானியர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதில் மிகுந்த கைதேர்ந்தவர்கள் என்றும் உலக நாடுகள் நினைத்ததை விட அவர்கள் பல மடங்கு வலிமையானவர்களாக இருப்பதாகவும் பாராட்டுக்களை தெரிவித்தும் இருக்கின்றார். ஈரானின் ராஜதந்திர நகர்வுகள் அமெரிக்காவை திணறடித்து வருவதோடு சர்வதேச அளவில் அமெரிக்கா இத்தனை காலமும் கொண்டிருந்த செல்வாக்கு இந்த போர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஸ்ரேல் ஒருபுறமும் ஈரான் மறுபுறமும் என தீவிரமான போர் நீடித்து வரும் நிலையில் ஒரு நட்பு நாடான ஜெர்மனியிடமிருந்து வந்துள்ள இந்த வெளிப்படையான விமர்சனம் சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த போர்ச்சூழலை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தானில் மத்தியஸ்தம் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ஈரானின் விட்டுக் கொடுக்காத பிடிவாதமான நிலைப்பாடும் மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு வரும் முரண்பட்ட அறிக்கைகளும் இந்த போரை ஒரு தெளிவற்ற பாதைக்கு இட்டுச் சென்றுள்ளதாக மெர்ஸ் கவலை தெரிவித்தும் இருக்கின்றார். போரை தொடங்குவதில் காட்டிய ஆர்வத்தை அதை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்கா காட்டவில்லை என்ற துணியில் அவர் பேசிய உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தும் இருக்கின்றது. தற்போதைய சூழலில் இரு தரப்புக்கும் இடையே நிலவிய இந்த முரண்பட்ட போக்குகளால் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் உலக நாடுகள் திகைத்து வரும் நிலையில் தனது உரையை நிறைவு செய்தும் இருக்கின்றார். அடுத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி செய்ததாக 31 வயதான கோல் ஆலன் தாமஸ் என்ற நபர் மீது தற்போது அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டும் இருக்கின்றன. வாஷிங்டனில் உள்ள புகழ்பெற்ற வாஷிங்டன் ஹில்டன் விடுதியில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை நிபுணர்கள் சங்கத்தின் விருந்து நிகழ்ச்சியின் போது இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறியும் இருந்தது. அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் முக்கிய அமைச்சரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த உயர்மட்ட பாதுகாப்பு நிறைந்த நிகழ்வில் பல அடுக்கு பாதுகாப்பு சோதனைகளையும் மீறி கோல் ஆலன் தாமஸ் ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்து பாதுகாப்பு அமைப்புகளை உலுக்கியும் இருக்கின்றார். அவரிடமிருந்து ஒரு பகுதியளவு தானியங்கி துப்பாக்கி, ஒரு ஷாட்கன் மற்றும் 3 கத்திகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தும் இருக்கின்றனர். இந்த தாக்குதல் முயற்சியின் போது துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் ரகசிய சேவை அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு அதிபர் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோரை அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தியும் இருந்தனர். இந்த மோதலின் ரகசிய சேவை அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டாலும் அவருக்கு தீவிரமான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது நிம்மதியான செய்தியாக காணப்படுகின்றது. திங்கட்கிழமை அன்று வாஷிங்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கோல் ஆலன் தாமஸ் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த மனுவையும் தாக்கல் செய்யவில்லை. நீல நிற உடை அணிந்து நீதிமன்றத்தில் ஆஜரான அவர் நீதிபதியின் கேள்விக்கு மிகவும் நிதானமாக ஆம் அல்லது இல்லை என்று மட்டும் பதிலளித்துள்ளார். தான் ஒரு முதுகலை பட்டதாரி என்பதையும் அவர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார். பாதுகாப்பு பணியில் இருந்த 3 அதிகாரிகள் அவருக்கு பின்னால் நின்றிருக்க பெடரல் வழக்கறிஞர்கள் மற்றும் வாஷிங்டன் மாகாண அரசு வழக்கறிஞர் ஜியானின் பெரே முன்னிலையில் இந்த விசாரணை நடைபெற்றும் இருக்கிறது. ஒரு நாட்டின் உயரிய பதவியில் இருக்கும் அதிபர் கலந்து கொண்ட நிகழ்விலே இத்தகைய பாதுகாப்பு மீறல் நடந்தது வெள்ளை மாளிகையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியும் இருக்கிறது. இதன் காரணமாக அதிபர் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை
முழுமையாக மறு ஆய்வு செய்யும் பணிகளை வெள்ளை மாளிகை தற்போது தொடங்கியும் இருக்கின்றது. ஒருவேளை கோல் ஆலன் தாமஸ் மீது குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்தும் இருக்கின்றனர். இந்த சம்பவம் அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் தமிழ்நாட்டில் வைத்து அங்கிருக்கும் சில மீனவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இந்த மனிதாபிமானமற்ற செயலுக்கு தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இது தொடர்பாக தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் விரிவான பதிவொன்றை வெளியிட்டும் இருக்கின்றார். அந்த பதிவில் அவர் தெரிவித்ததாவது: எமது நாட்டு மீனவர் ஒருவர் அண்டைய மாநிலமான தமிழ்நாட்டில் வைத்து இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது ஆழ்ந்த கவலையளிப்பதாகவும் இத்தகைய வன்முறை செயல்களை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து இலங்கை அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் பாதிக்கப்பட்ட மீனவரின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அவர் மிகவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். வட மாகாணத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலிலோ அல்லது அண்டை நிலப்பரப்பிலோ இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாவதை தடுக்க நமது எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை இன்னும் பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துவதாக அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். மேலும் தமிழ்நாடு அரசியல்வாதிகளின் இரட்டை வேடத்தை தனது பதிவில் கடுமையாக விமர்சித்துள்ள நாமல் ராஜபக்ச இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதில் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மிகவும் கைதேர்ந்தவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நிலப்பரப்பிலேயே அதுவும் அங்கிருக்கும் காவல்துறையினரின் முன்னிலையிலே எமது நாட்டு மீனவர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கும் போது அதை அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது வேதனை அளிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறும் தலைவர்கள் ஒரு சாதாரண மீனவர் தாக்கப்பட்ட போது அமைதி காப்பது ஏன் என்ற கேள்வியையும் இது எழுப்பியும் இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மீனவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் நாமல் ராஜபக்ச இலங்கை மீனவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் வடக்கு மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சினையில் இத்தகைய வன்முறை கலப்பது ஆரோக்கியமானது அல்ல என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக காணப்படுகின்றது. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.